படுவேகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. இதில் குழந்தைகளை எப்படி வளர்த்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறந்தபடி விளங்கும்? அவர்களால் இந்த சமூகம் பயன்பெறுவது எப்படி? எப்படி குழந்தை வளர்த்துறதுன்னு புரியலன்னா முதல் குழந்தை உருவாக்கக்கூடாது, கொஞ்சம் தடுத்துக்கணும் தானே. ஜனத்தொகை ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்குது. ஆமாம், இந்த ஒரு 100 வருஷத்தில் 5 மடங்கு அதிகமாகிடுச்சு உலகத்து ஜனத்தொகை. நம்ம நாட்டில் 33 கோடி இருந்தது 47. இப்போது சொல்லுங்கள் எவ்வளோ? 120. 4 மடங்கு 65 வருஷத்தில். வேறு ஒன்றும் பண்ணலன்னா இது மட்டும் பண்ணியே இருக்கிறோம். குழந்தை வளர்த்துறது எப்படி எனக்கு தெரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தானே. எதுக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு கேட்குறேன். இப்போது நமக்கு தென்னை மரம் வளர்த்துறது எப்படின்னு தெரியல, வச்சுடுவோமா தோட்டத்தில் எல்லாம் போய்? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். விவசாயம் பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சு தானே அதில் இறங்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணணும், புரிஞ்சு தானே அதில் இறங்கணும். இது எல்லாத்துக்கும் முக்கியமானது தானே. அடுத்த தலைமுறையை உருவாக்குறப்போ இது என்ன, எப்படி, என்னையே நான் சரியாக வளர்த்துக்க முடியல, இன்னொருத்தர் எப்படி வளர்த்த போகிறேன் கொஞ்சம் அதுக்கு கவனம் கொடுத்தப்புறம் தானே இன்னொரு தலைமுறை உருவாக்குற நோக்கம் நமக்கு வரணும். அப்படி இல்லை எல்லாத்துக்கும் முதல்ல அதை பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கேட்குறது குழந்தை எப்படி வளர்த்துறது. நாம் குழந்தை பேத்துட்டு இன்னொருத்தர் போய் கேட்குறது குழந்தை எப்படி வளர்த்துறதுன்னு என்னன்னு கேட்குறது. கொஞ்சம் அறிவு வரணும் தானே இதை பற்றி. நாம் விலங்கு மாதிரி இல்லையே. விலங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நாம் ஒன்றும் வேறு பண்ணல, அவர் பண்ணுற வேலை தான் நாம் பண்ணுறது. நாம் எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வாக நடத்துக்க முடியும், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லைன்னு என்ன வித்தியாசம்? அவர் மாதிரியே சாப்பிட்றது, அவர் மாதிரியே தூங்குறது, அவர் மாதிரியே இணைப்பிருக்கிறது எல்லாம் அதே தான். என்ன அவருக்கு தெரியாமல் உடலில் ஆர்வம் வந்தப்போ ஏதோ பண்ணிகிட்டே போகிறாங்க. நாம் அப்படி இல்லை, நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடத்துக்க முடியும். எல்லாமே சாப்பாடு இருந்தாலும் சரி, தூக்கம் இருந்தாலும் சரி, இணைப்பிருக்கிற செயல் இருந்தாலும் சரி, எல்லாமே நாம் விழிப்புணர்வாக நடத்துக்க முடியும். அது நடத்தலைன்னா எப்படி பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? விலங்கு மாதிரி தானே ஆகிட்டோம்.